சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்கும்படியாக தியானிக்கும்படியாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் சுவாமி. பேசுகிற அடியாளை நீர் மறைத்தள்ள வேண்டும் என்று கருதுகிறோம். நீர் வழிபடும் சுவாமி. கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களின் செவிகளையும் இதாமே திறந்து கட்டாவே அவர்கள் இந்த வார்த்தையை கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்லாதபடி அதன்படி செய்கிறவர்களாக நீ அவர்களை பயன்படுத்த வேண்டும் என்று கருதினோம். இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. இரண்டாவது வார்த்தை லூக்கா 23ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் முதல் 43ஆம் வசனம் வரை. இந்த பகுதியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல 3 கேரக்டர் இருக்கு. 2 கள்ளருடைய கேரக்டர், 1 ஈசானுடைய கேரக்டர். 1 நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்ட கள்ளன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நித்திய ஜீவனை அசட்டை பண்ணிய கள்ளன், நித்திய ஜீவனை அழித்த இயேசு கிறிஸ்து அப்படின்னு 3 கேட்டகரி. 10 நிமிஷத்துல முடிச்சிருவேன். நித்திய ஜீவன் அப்படின்னா என்ன? நித்திய ஜீவன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல நம்ம வாழ்ற நாட்கள்ல பாவங்களை எல்லாம் விட்டு அறிக்கையிட்டு ஒரு விசுவாசத்தோட இயேசு கிறிஸ்துவிட நம்ம பெற்றுள்ள நம்பிக்கையே நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவன் இந்த உலகத்தோட அழிந்து போகிறதா அப்படின்னு பார்த்தா இல்லை. இதுதான் நம்ம கூட கடைசி வரைக்கும் வரப்போகுது. நம்முடைய பரலோக ராஜ்ய வாழ்வுக்கு இந்த நித்திய ஜீவன் ரொம்ப முக்கியமானது. நம்ம இந்த உலகத்துல நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா நித்தியமா தேவனோடு வாழும் பாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம் இல்லையா? இந்த இது எல்லாருக்குமே தெரியும். ஆனா நம்ம இப்ப கேள்வி, நம்ம வாழ்க்கையில நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கிட்டோமா? இந்த கள்ளன், முதலாவது கள்ளனை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பாடுகள் அவனுக்கும் இருந்திருக்கும் இல்லையா? இயேசு கிறிஸ்துவை எப்படி பாடுபட இதுல பாதியாவது அவனுக்கு இருந்திருக்கும். அடிச்சிருக்க மாட்டாங்க, துன்பப்படுத்திருக்க மாட்டாங்க. அவன் சிறைச்சாலையில இருந்து எடுத்துக்கொண்டு வரப்பட்டிருந்திருக்கலாம் இல்லையா? ஆனா கிராஸ்ல தொங்கும் போது இயேசுவை போலவே அவனுக்கும் முள்முடி இல்லை, மற்ற காரியங்கள் அவனுக்கும் கைகள்ல ஆணிகள் அடிக்கப்பட்டு ஒரு வேதனையோட தான் அவன் இருந்திருப்பான். ஸோ அவன் அந்த முன்ன நாள் உள்ள பாடுகள், கடவுளை அனுபவிச்ச பாடுகளை பார்த்திருக்கலாம். அதன் மூலம் அவன் அந்த இடத்துல அந்த வலியிலையுமே பைபிள்ல சொல்லியிருக்கிற மாதிரி ஒரே வார்த்தையில அவன் கேட்டுக்க மாட்டான் இல்லையா? பிராக்டிக்கலா நம்ம யோசிச்சு பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவ ஒரு சிலுவையில அரைஞ்சி 2 பக்கமும் 2 கள்ளர்கள் சிலுவையில அறையப்பட்டிருக்காங்க. ரொம்ப ஒரு வேதனையோட தான். அந்த நமக்கு ஒரு தலைவலி காய்ச்சல் வரும்போது கூட ரொம்ப சிவியரா இருக்கும்போது நம்மளால பேச முடியாது. நம்மளே ஒரு மாதிரி இழுத்து தான் வலியில வேதனையில அதே மாதிரி தான் அவனும் பேசியிருப்பான். ஒரு டைமோட அவன் கேட்டுப்பானா, கெஞ்சிருப்பான். இதுக்கு ஆதாரமா நான் எடுத்துக்கிட்டது என்ன அப்படின்னா, கானானிய ஸ்திரீயை பத்தி நம்ம யோசித்து பார்த்தோம்னா, கானானியர்கள் கானான் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு. ஸோ அந்த ஸ்திரீ ஒரு சபிக்கப்பட்ட சமூகத்துல இருந்து வந்திருக்கான் இல்லையா? அவங்க நிறைய ஒரு தெய்வ வழிபாடுகளுக்குள்ள போயிருப்பாங்க. தன்னுடைய மகளுக்காக அந்நிய தேவர்கள் நிறைய வர ஒவ்வொரு கதவையும் அவ தட்டி இருப்பா. ஆனா அவளுக்கு எந்த இடத்துலயுமே விடுதலை கிடைக்கல இல்லையா? அப்போ அவளுக்கு தேவை ஒரு விடுதலை. தன்னுடைய மகளுக்கு சரீர பிரகாரமாக இருந்த அந்த சத்ருவுடைய போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலை தேவைப்பட்டுச்சு. அதனால அவ இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டதோட இல்லாம அங்க அந்த கான்வர்சேஷனை பார்க்கும்போது அவன் ஒரு டைம்ல கேட்டுக்க மாட்டான், பின்னாடியே போனா அப்படின்னு இருக்கு. ஸோ அவன் பின்னாடியே போயிருப்பான். எசப்பா ப்ளீஸ் என்னை எப்படியாவது மன்னிச்சிருங்க எசப்பா, நான் பாவிதான், நான் பல தெய்வங்களை வழிபட்டவாதான் எசப்பா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிருப்பான் இல்லையா? முதல்ல ஏசானவர் அப்படியே போகும்போது அமைதியா போனாரு. அதுக்கப்புறம் தான் இவ அறிக்கையிடுறா. எப்படி அறிக்கையிடுறா? முதலாவது தாவீதின் குமாரனே அப்படின்னு அறிக்கையிடுறா. அறிக்கையிட்டு ஏசாமி சொல்றாரு, நாய்க்குட்டிகளுக்கெல்லாம் அப்பத்தை போடுறது இல்லை அப்படின்ட்டு. அது கொஞ்சம் சொல்லும்போது நமக்கு ஒரு மாதிரி, ஐயா என்ன போய் நாய்க்குட்டி கூட ஒப்பிட்டு பேசிட்டாங்களே அப்படின்ட்டு. அவளுக்கு கோபம்லாம் வரல. ஆமாண்டவரே நான் நாய்க்குட்டி தான் அப்படின்னு சொல்லி அங்க அவன் என்ன செஞ்சா, ஒத்துக்கிட்டா. ஸோ அவளுக்கு வேண்டியது தன்னுடைய பாவத்தை முதல்ல அறிக்கையிட்டுக்கிட்டா. அதுக்கப்புறம் ஒரு விசுவாசத்தோட அவன் எப்படியாவது எனக்கு ரட்சிப்பு வேணும், என் மகளுக்கு எப்படியாவது விடுதலை வேணும் அப்படிங்கிறதுக்காக அவன் அங்க இயேசுவிட மன்றாடி போராடி அந்த ரட்சிப்பை பெற்று அந்த கானானியர்கள் மத்தியில முதலாக இஸ்ரவேலருக்கு மட்டும்தான் ரட்சிப்பு அப்படின்னு இருந்ததை
மாத்தி கானானியர்களுக்கும் ரட்சிப்பை வழங்குவதற்கு ஒரு கருவியாக இருந்தான். அதேதான் இந்த கள்ளன் கடைசி தருணம் அங்க போறவங்க எல்லாருமே கிண்டல் பண்றாங்க, கேலி பண்றாங்க. அவன் அறிக்கையிடுறான். முதலாவது இவர் ஒரு குற்றமும் காணாதவர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கள்ளன்கிட்ட அறிக்கையிடுறான். தான் மட்டும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாம தன்னுடைய சக, ஒருவேளை அவன் சக அப்படின்னு சொன்னா அவங்க ஃப்ரெண்ட் அப்படிலாம் எடுத்துக்கிட வேண்டாம், அவனோட குற்றவாளியாக அங்கே சிலுவையிலே அடிக்கப்பட்ட அந்த சகோதரனையும் பார்த்து இவர் ஒரு குற்றமும் செய்யாதவர் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாயினால அறிக்கையிடுறத பார்க்கிறோம். இங்க ஏசப்பாட்ட அவன் கெஞ்சி கூத்தாடி என்ன பண்ணிட்டான், கெஞ்சி மண்டாடி, ஏசப்பா எனக்கு எப்படியாவது உடைய சமூகத்துல உடைய ராஜ்யத்துல என்னை நினைத்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி அதை பெற்றுக்கொண்டான். இல்லையா? சோ இறுதியில அவனுக்கு தேவனிடமிருந்து என்ன கிடைச்சது? ரட்சிப்பு கிடைச்சது. இந்த ஸ்திரீக்கு ஒரு பாராட்டு கிடைச்சது. இவாதான் என்னது சொல்லுங்க, கானானிய ஸ்திரீயை பத்தி தெரியாதா? விசுவாசத்துல இவாதான் விசுவாசத்துல பெஸ்ட் அப்படின்னு சொன்னார். இவளுடைய விசுவாசம் தாங்க அப்படி ஒரு பாராட்டை அவள் பெற்றாள். இல்லையா? கடைசி நேரத்துல கூட 2 கள்ளனுக்குமே வாய்ப்புகள் கிடைத்தது. ஆனா இந்த கள்ளன் என்ன பண்ணிட்டான்? ஒரு கள்ளன் மட்டும் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான். ஓகே, நம்ம அடுத்த கள்ளனுக்கு வருவோம். அவன் இந்த உலகத்துல நடக்கிற எல்லாத்தையும் அவனும் பார்த்திருப்பான். இந்த சிலுவை காட்சிக்கு கீழே நடக்கிற கேலி கிண்டல், அவங்க ஒவ்வொருத்தரும் ஏசப்பான்னு என்ன சொல்றாங்க எல்லாமே பார்த்திருப்பான். இவர் யூதருடைய ராஜா எல்லாமே பார்த்திருப்பான். அவனும் அதே வழியில தான் வேதனையோட தொங்கிக்கிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு அந்த கிண்டல் பண்ற, இகழ்ச்சி பண்ற அந்த கூட்டத்தோட சேர்ந்துக்கிடணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய வாஞ்சியா இருந்து, தன்னுடைய கடைசி தருணத்துல கூட மனம் மாறுறதுக்கு அவன் விருப்பம் இல்லாம ரட்சிப்பை பெற வழிய அசட்டை பண்ணினான். இதே மாதிரிதான் நம்ம வாலிபன் ஒருவன் இயேசு கிறிஸ்துவை தேடி வர்றதை குறித்து நம்ம பார்த்திருக்கோம். ஐஸ்வர்யத்தின் மேல மிகுந்த ஆவல் கொண்டவனாக கடவுளை விட்டுட்டு அந்த ரட்சிப்பை காட்டிலும் உலக பிரகாரமான ஐஸ்வர்யம் அவனுக்கு முக்கியமாய் காணப்பட்டதுனால ரட்சிப்பை இழந்தான். இயேசு கிறிஸ்துவோட கூட இன்னொரு திருடன் இருந்தான். பைபிள்ல கிராஸ்ல அடிக்கப்பட்ட 2 திருடன் தான் கொடுத்துட்டாங்க. ஆனா இயேசுவோடு இருந்து ஒரு திருடனும் ஒரு ஆளை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சொல்ல முடியுமா யாரால? யூதாஸ் காரியத்து. அது பைபிள் யோவான் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிங்க. அவன் தரித்திரத்தை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் வீடா கொடுத்துருக்கு இல்லையா? சோ அவன் என்ன, ஏசப்பா கூடவே தான் இருந்தான். அவர் செய்த அதிசயங்கள், அற்புதங்கள், வியாதியிலிருந்து கொடுக்கப்பட்ட சுகத்தை எல்லாமே பார்த்தான். அவரோட போஜன பந்தியில இருந்தான், அவரோட உணவு உண்டான், அவரோட படுத்து தூங்கினான். ஆனாலும் ரட்சிப்பை பெறுவதற்கு தடையா இருந்தது இந்த உலக பிரகாரமான அந்த பணம் இல்லையா? அவனும் என்ன பண்ணான்? ரட்சிப்பை இழந்தான். 3வது உள்ள கேரக்டர் அப்படின்னு பார்த்தோம். நம்ம ஏசு சாமியை பார்க்கலாம். நம்ம எப்படி இயேசுகிட்ட பாவத்தெல்லாம் அறிக்கையிடணும், வேத வசனங்களை நேசிக்கணும். நம்ம 6 நாள் சர்ச்சைக்கு வரமாட்டோம், ஒரே ஒரு நாள் தான் சர்ச்சைக்கு வருவோம். ரொம்ப வேதனையான விஷயம் என்னன்னா, 6 நாளா நம்ம வாயில வர்ற வார்த்தைகள், நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய கைகள், நம்முடைய கால்கள் செய்கிற ஒவ்வொரு பாவத்தையும் நீங்க யோசித்து பாருங்க. அதே வாயால ஆலயத்துக்கு துணிகரமா நம்ம பாட்டு படிச்சிருவோம், ஸ்தோத்திரம் அல்லேலூயா சொல்லிடுவோம், ஜெபம் பண்ணிடுவோம். திருவிருந்துக்கு அதே கையால அதே கால்களால நடந்து அந்த கைகளை வச்சு கர்த்தருடைய போஜனத்துல கலந்துக்கணும். ஆனா கேலி கிண்டல், மற்றவங்களை பார்த்து புறம் பேசுறது, எல்லா விதமான கெட்ட பழக்கமும் நம்மகிட்ட உண்டு. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் நம்ம என்ன செஞ்சிருவோம்? கிறிஸ்தவர்களாக மாறி நல்ல ஒரு வேஷம் போட்டு வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளை போல வந்துடும். ஆனா ஒருவேளை நான் உங்களை ஏமாத்தலாம், நீங்க என்னை ஏமாத்தலாம், நம்ம எல்லாரும் சேர்ந்து ரெவரண்டை ஏமாத்திடலாம். ஆனா
சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவை யாராலும் ஏமாற்ற முடியாது. நம்ம செய்கிற ஒவ்வொரு பாவத்திற்கும், ஒவ்வொரு சிந்தனைக்கும் அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டு கொண்டே இருப்பார். அனுதினமும் அடிக்கப்பட்டு கொண்டே இருப்பார், உங்களுக்காக, எனக்காக. ஒருவேளை நம்ம ரட்சிப்பு குறித்து கவலையற்றிருப்போம், ஆனால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? சற்று சிந்திக்க அழைக்கப்படுகிறீர்கள். கடைசியில கல்லனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மாதிரி ஒரு டைம் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொன்னா உத்தரவாதமே கிடையாது. ஒரு சிலருக்கு கடைசி நிமிஷம் மனமா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டது உண்டு. ஆனா எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்படுமா அப்படிங்கிறது தெரியாது. வருஷம் நம்ம புனித வெள்ளிக்கிழமை வந்து 7 வார்த்தைகளை கேட்டுட்டு அன்னையோட நம்ம விட்டுட்டு போகாம, இன்றைக்கு இப்பொழுது என்னிடம் என்ன குறைகள் இருக்கிறது, நான் எந்த சிற்றின்பத்துல சிக்கி தவிக்கிறேன், எந்த பாவத்தை என்னால விட முடியல, எந்த மாதிரி பேசுறது எனக்கு எனக்கு வந்து துன்பத்தை கொடுக்குது, மற்றவங்களுக்கு நான் பேசுற வார்த்தைகள் எந்த விதத்துல துன்பத்தை கொடுக்குது, நான் செய்கிற காரியங்கள் என்னுடைய குடும்பத்தாருக்கு இடரலை உண்டு பண்ணுதா அப்படின்னு சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்ம நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம சிந்திப்போம், எந்த பிரச்சனைகள் நம்மகிட்ட விட முடியாததா இருக்கு அப்படின்னு ஒரு நிமிஷம் சிந்திப்போம். யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாமே என் கூட சேர்ந்து இந்த பாட்டை பாடணும். நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன், நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா. ஆம் பிதாவே, எங்களுடைய கருத்திலே அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. நாங்கள் பாவிகள் சுவாமி, தெரியாது அறியாது செய்த எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய இருதயத்தின் சிந்தனைகள், எங்களுடைய கண்களின் இச்சைகள், எங்களுடைய கால்கள் செல்லக்கூடாத இடங்களுக்கு சென்ற அந்த நேரங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் உங்களுடைய கருத்திலே சமர்ப்பிக்கிறோம் அப்பா. இந்த சிலுவை காட்சிக்கு முன்பாக சுவாமி நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் சுவாமி. எங்களையும் கூட சுவாமி உங்களுடைய ராஜ்யத்திலே வரும்போது நினைக்க வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே, யார் கர்த்தாவை விட முடியாது தவிக்கிற அந்த பாவங்களை அறிக்கையிடுகிறார்களோ அவர்கள் மத்தியிலே நீர் கர்த்தாவே இறங்க வேண்டும் என்று கெஞ்சிருக்கிறோம் சுவாமி. அவருடைய தவறுகளை கர்த்தாவே அவர்கள் உணரும் போது அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று கெஞ்சிருக்கிறோம் சுவாமி. அப்பா, நீர் முதலாவது வசனத்திலே மன்னிக்கிறே அதே மன்னிப்பை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சிருக்கிறோம் சுவாமி. இதன் பிறகு நாங்கள் அப்படிப்பட்ட பாவங்களை கர்த்தாவே நாங்கள் செய்யாதபடி நாங்கள் காத்துக்கொள்ள எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சிருக்கிறோம் சுவாமி. நாங்களாகவே வந்திருக்கிறோம் சுவாமி. அப்பா, பாவியாகிய நாங்கள் பாவத்தோடு வந்து நிற்கிறோம் சுவாமி. எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சிருக்கிறோம் சுவாமி. இங்கே கர்த்தாவே இந்த நேரத்திலே யார் கர்த்தாவே தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ சுவாமி, இந்த ஒரு வாய்ப்பை கர்த்தாவை பயன்படுத்திக் கொள்கிறார்களோ சுவாமி, அவர்களை எல்லாம் கரத்திலே நான் தருகிறேன் சுவாமி. பரிசுத்தப்படுத்துங்க சுவாமி. கர்த்தாவே, நாங்கள் உலகத்துக்குள்ளே கடந்து செல்லும் போது ஏசப்பா, இனி இந்த அப்படிப்பட்ட பாவங்களை கர்த்தாவே எங்களை வந்து அண்டிக் கொள்ளாதபடி, நாங்கள் அவைகளிலே சிக்கி கர்த்தாவே வீணாய் போய்விடாதபடி நீங்க காத்துக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சிருக்கிறோம் சுவாமி. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.